எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற டியூட்டோரியல் எப்படி ஒரு ஸ்ட்ரைட்னர் மிஷினால் வந்து எங்களோட ஹேரை வந்து ஒரு வால்யூமாக அண்ட் பிக் கேர்லி ஹேராக வந்து எப்படி செய்கிறன்ற ஹேர் டியூட்டோரியல் தான் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம். நான் இப்போ செஞ்சுருக்கிற இந்த டியூட்டோரியல் தான். இது வந்து பெருசாக காம்ப்ளிகேட்டட் இல்லை. ப்ராக்டிஸ் இருந்தால் 10-15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் என்னுடைய சேனல் வந்து ஃபஸ்ட்டாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்கள் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். முடியை வந்து முன்னுக்கு வந்து எடுத்துட்டு இது வந்து பெருசாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா வந்து விளங்கும். ஒருக்கா வந்து ஃபஸ்ட்டாக உள்பக்கத்தால் வந்து ரோல் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து அப்படி மெல்லமாக அப்படியே கீழே இழுத்துட்டே வரணும். அண்ட் இழுத்து ஒரு நுனி வந்த பிறகு திருப்பி நீங்கள் இந்த முடியை வந்து மிஷினால் வந்து ரோல் பண்ணி ஒரு 2 செகண்ட் என்றாலும் வச்சுருக்கணும். ஸோ இந்த எப்படி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேர்ள் வந்து கிடைக்கும். ஸோ இதே மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்னரால் வந்து கேர்ள் கூட பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இதை வந்து கேர்ள் இல்லாமல் ஒரு வால்யூமாக காட்டுறதுக்கு வந்து செய்கிறபடியாக பெருசாக அந்த கேர்ளுக்கு வந்து ஸ்ப்ரே எல்லாம் அடித்து அது நிற்கிற மாதிரி செய்யலை. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கேர்லி ஹேராக வேணுமென்னா நீங்கள் இந்த முடியை இப்படி செஞ்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணினோடனே அதை லக்கோ ஏதாவது ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா வந்து அது உங்களுக்கு கேர்லி ஹேராக இருக்கும். ஸோ அதான் பெருசாக வந்து காம்ப்ளிகேட்டட் இல்லை. இது சின்ன இப்போ நீங்கள் இதால் கேர்லி பண்ணுறேன்டா சின்ன எடுத்து சின்ன செக்ஷனாக பண்ணலாம். இப்போ நான் ஒரு பெரிய ஒரு கேர்ள் வால்யூம் காட்டுறதுக்காக கொஞ்சம் என்னுடைய பெரிய செக்ஷனாகவே பிரித்து என்னுடைய முடியை வந்து ரோல் பண்ணி கேர்ள் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஹேர் டியூட்டோரியல் வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே முடி வந்து அடர்த்தியாக இருக்காது. சில ஆட்களுக்கு முடி அடர்த்தி குறைவாகவும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அடர்த்தி குறைவாக இருக்கிற நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுறதை விட இப்படி ஒரு ஹேரை வந்து செஞ்சீங்கன்னா இன்னும் நல்ல வால்யூமாக உங்களோட ஹேரை வந்து காட்டிக்கொள்ளலாம். ஸோ அதான் எப்பயுமே நீங்கள் இதால் வந்து கேர்ள் பண்ணைக்களை வந்து உள்பக்கத்தாலேயே நீங்கள் ரோல் பண்ணி கொண்டு வாங்குவோம். அப்படி என்றால் கொஞ்சம் நீட்டாக ஸ்மூத்தாக வரும். ஸோ அதான் ப்ராக்டிஸ் இருக்கிறார்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு செய்யலாம். ப்ராக்டிஸ் இல்லாதவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட செக்ஷனாக முடி எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. போக ஈஸியாக வந்துடும்.
ஸோ இப்போ நான் அதான் ஃபுல்லாக கேர்ள் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ என்னுடைய கையாலேயே நல்லா நல்லா குழப்பிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எப்பயுமே நல்லா கொஞ்சம் கையால் குழப்பி விடுங்க. ஒரு நீங்கள் பெரிய சீப்பு இருந்தால் அந்த சீப்பால் கூட இழுத்து விடலாம். ஸோ டன். இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். இது வந்து அதான் பார்த்து இருப்பீங்க, பெருசாக காம்ப்ளிகேட்டட் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் இருந்ததை விட என்னுடைய ஹேர் வந்து நல்ல ஒரு வால்யூமாக நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் கொஞ்சம் பிக் கேர்லி ஹேராக வந்து வந்திருக்குது. ஸோ இதுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ அதான் திரும்ப சொல்கிறேன், இந்த என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.